Hello guys, வணக்கம் and welcome to Infomini. Infomini information and entertainment ரொம்பவே ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. Infominiல இன்னைக்கு infos cooking தான் பார்க்க போறோம். ஸோ மசாலா லேயர்ட் சப்பாத்தி. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். ஸோ தேவையானது அளவுக்கு எடுத்துருக்கோம். இதில் வந்து 3 கப்ஸ் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஓமம் சீட்ஸ், அப்புறம் வந்து ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை இலை, ஸோ அதுக்கப்புறம் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பாயில் பொட்டேட்டோஸ், வேக வைத்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் மசாலாஸ், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ரொம்பவே தேவை இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர், ஸோ கடைசியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி நம்ம இப்போ ரோல் பண்ண போகிறோம். கரெக்ட் லெவலுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட், ரொம்பவே ரெக்வயர்டான சால்ட்டு. ஸோ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்சரில் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கையில் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் இல்லைனா மோர் தென் ½ அன் ஹவர் போதும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சப்பாத்தி பரட்டுற மாதிரி நல்லா ரோலாக எவ்வளோ நீளமாக ஃப்ளாட்டாக பரத்த முடியுமோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நீளமாக பரத்த போகிறோம். ஸோ நைஸாக ஒரு ஃப்ளாட் ரோல் அளவுக்கு வந்து இப்போ நமக்கு வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ளாட்டான பெரிய ரோல் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா சென்டர் போர்ஷனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 சைடுமே இதை வந்து இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி 2 சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட சமோசா மடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஏன் லேயராக மடிக்கிறோன்னா ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த லேயரான ஒரு தின் அவுட்ஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லேயர் மடிச்சிட்டோம். இதை வந்து இப்போ வந்து மறுபடியும் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு சப்பாத்தி வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரோல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போது பேனில் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பேனில் வைக்க போகிறோம். ஸோ பேனில் வந்து போட்டாச்சு. ஸோ பேனில் போட்டோன்னே நல்லா ஹீட், அயன் பேன் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அயன் பேன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கீ, பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் சேர்க்குறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் நமக்கு. ஸோ இப்போ வந்து அதை நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த பக்கம் திருப்பி போட போகிறோம். ஸோ 2 பக்கமுமே நல்லா ஹீட் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. லேயர்ட் மசாலா சப்பாத்தி இஸ் ரெடி. ஸோ இதை வந்து கோகனட் சட்னியில் சர்வ் பண்ணலாம், இல்லைனா சாஸ், இல்லை சோயா சாஸ், இல்லைனா கிசான் சாஸ், டொமேட்டோ சாஸ், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். கோகனட் சட்னி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. ஸோ மசாலா லேயர்ட் சப்பாத்தி இஸ் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸான மசாலா லேயர் சப்பாத்தி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஃபோமினியை எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஃபோமினியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்சில். நன்றி, பாய் பாய், டாட்டா, வணக்கம்.